என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. அப்படிதான் எங்க அண்ணன் துபாய்க்கு போய் வேலை ஈர்க்கத்துக்காக அங்க துபாய்க்கு போனா போகும்போது 5000 கோடி போட்டு வந்துட்டாரு. துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? வேற எங்க இருந்தீங்க? துபாயில. ஒரே ஒரு வாட்டி துபாய்க்கு போக முடியும்னா எங்க அண்ணன் தளபதி 5000 கோடி எத்தனை போகுதுன்னா ஆண்டு முழுக்க சுத்தினான நரேந்திர மோடி அவன் எத்தனை போய் எத்தனை கோடி பதிக்க வச்சா நீ சொல்ல முடியுமா? சாம்பார் ஆப்பு எனக்கு. மக்கள் கேஸை திருப்பி தந்து விட்டார்கள். அந்த தாய்மார்களுக்கு நன்றி. முட்டாள் 1100 ரூபாய் கொடுத்து கேஸ் வாங்க முடியாம அவெல்லாம் வேற பெரிய போயிட்டாங்க. தப்பி தவறி போன வாட்டி நம்ம குஜராத்துக்காரங்கிட்ட கொடுத்துட்டோம். நாட்டை வித்துட்டானா இல்லையா? ரயில வித்துட்டான், பிளாட்ஃபார்மே வாடகைக்கு விட்டான், பிளைட்டே வித்துட்டான், ஏரோட்ராமே வாடகைக்கு விட்டான். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்ப எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. லபடி கப்பால் உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. நீங்க ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறா. அண்ணாமலை போட்ட கேப்பனே கேட்க மாட்டான். பேசுற பேச்ச எங்கடா பேச முடியுது? பேச முடியாத மூச்சை முட்டை வச்சுட்டு போறா. சொல்லுங்க. 400 ரூபாய் வித்தது சிலிண்டர் 1150 ரூபாய் விலை ஏத்திட்டு பொம்பளைங்க தாலி அறுத்த கட்சி பிஜேபி கட்சி. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஏத்திட்டு பொம்பளைங்க தாலி அறுத்த கட்சி பிஜேபி கட்சி. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு நீங்க ஒரு கட்சியா? மோடி அவர்கள் அவன் ஒரு கேடிதான். மோடி அவர்கள் அவன் ஒரு கேடிதான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.